தமிழ்நாட்டை போதை மாநிலமாகவும் கடன்கார மாநிலமாகவும் மாற்றியதுதான் திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை 1467 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக தெரிவித்தார். கஞ்சா, போதை மாத்திரைகள் புழக்கம் தமிழகத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாகவும் போதை மாநிலமாகவும் மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என்று அவர் தெரிவித்தார். 24 ஜனவரி முதல் 2025 ஏப்ரல் வரை 1467 கொலைகள் நடந்திருக்கிறது. 1467 கொலை. மேற்கு மாவட்டத்தில் தோட்டங்களில குடியிருக்கக்கூடிய வயதானவர்களை தாக்கி கொள்ளையடிப்பது என்பது வாடிக்கையாகிவிட்டது. பல்லடத்துல 3 பேர்த்த கொலை பண்ணா, பல்லடத்துல ஈரோடு பக்கத்துல 2 பேர் கொலை பண்ணா. இது எல்லாம் இன்னும் ஒரு துப்பும் கண்டுபிடிக்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி அதே ஈரோடு பகுதியில் 2 பேர்த்த கொலை பண்ணிட்டான். இதுவரைக்கும் 7 கொலைகள், 7 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 3 சம்பவம் நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தா தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் சாரா விற்கிறான், எங்க பார்த்தாலும் கஞ்சா. அப்புறம் போதை மாத்திரை, வழி மாத்திரைய கரைச்சு காய்ச்சி இன்ஜெக்ஷன் எடுத்து சிரஞ்சில போட்டுக்கிறானுங்களா பசங்க. இன்றைய இளைய சமுதாயம் சீர்கட்டு போய்விட்டது. இதுதான் 2 சாதனை சொன்ன. ஒன்னு கடன்கார மாநிலம், இன்னொன்னு போதை பொருள் அதிகமான புழக்கம்.